ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்சனலாக அவருக்கு வந்து ஆர்வி ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சுலராக இருக்கும் போதுலேருந்து நான் கல்யாணம் ஆகி வந்தப்பவுமே நிறைய தடவை வந்து ரெண்ட் பண்ணி நாங்கள் வந்து கேரவன் ஜேர்னி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொந்த வீடு வாங்கினோன்னா ஆர்வி வச்சுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த பர்சனல் சாய்ஸ் இருக்கிற அவருக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆர்வி வந்து வச்சுக்கணும்னா நமக்கு இப்போ இங்கே சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், HOA அப்படின்னு ஒரு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து சார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஆர்வியை பார்க் பண்ண முடியாது. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்தியானால நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே ஆர்வி வந்து பார்க் பண்ண முடியும்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. HOA ஃபீ இல்லாத ஒரு வீடாக பார்த்து நாங்கள் வந்து வந்தோம். அதனால தான் நாங்கள் வந்து பழைய வீடு சூஸ் பண்ணோம். அந்த மாதிரியான ஏரியாக்கள், அதாவது ஒரு 30-40 வருஷம் பழமையான வீடுகளில் வந்து HOA ஃபீ வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்காது. அதனால வந்து நாங்கள் அப்படி சூஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்தோம். நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HOA ஃபீ இருக்காது. அதனால வந்து புல் வெட்டுறதெல்லாம் எங்களோட இஷ்டம். ஆர்வி வந்து பார்க் பண்ணலாம், போட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வீடை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் ஆர்விக்காக.